சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் தீ விபத்து. தரைத்தளத்தில் உள்ள கேண்டீனில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீப்பற்றியதாக தகவல். கோவாவில் நைட் கிளப்பில் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து. 25 பேர் உயிரிழப்பு, காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை. நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதி. ரத்தான விமானங்களுக்கான பயண கட்டணங்களை திரும்பத் தர மத்திய அரசு உத்தரவு. சென்னையில் இண்டிகோ நிறுவனத்தைச் சேர்ந்த 84 விமான சேவைகள் இன்று ரத்து. பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என பாதிக்கப்பட்ட பயணிகள் வலியுறுத்தல். நாங்க புக் பண்ணது 3 months முன்னாடி சார். இது முன்னாடி 2 days முன்னாடியே கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணதுல உங்க ஃபிளைட் கரெக்டா இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிதான் தான் நாங்க பிளானே போட்டது. இல்லைன்னா நாங்க 2 days முன்னாடியே கேன்சல் பண்ணிருப்போம். கேன்சல் பண்ணி நாங்க வேற ஃபிளைட்டாவது போட்டிருப்போம். ஏன் இண்டிகோ இப்படி பண்றாங்கன்னு தெரியல. விமான சேவை பாதிப்பு குறித்து விளக்கம் கேட்டு இண்டிகோ நிறுவனத்துக்கு நோட்டீஸ். விமான போக்குவரத்து இயக்குநரகம் நடவடிக்கை. விமான நிறுவனங்களுக்கு கட்டண வரம்பை அறிவித்தது மத்திய அரசு. விமான கட்டணங்கள் பன்மடங்கு உயர்ந்ததால் நடவடிக்கை. மதுரை மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். மேம்பாலத்தின் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஏறு தழுவுதல் சிலையும் திறப்பு. மதுரையில் இன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக அரசு தகவல். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுக இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். அதிமுகவுக்கு மத நல்லிணக்கமே முக்கியம் என்றும் பதில். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி, நாங்க மதசார்பற்ற இயக்கம், நாங்க நீதி அரசு. நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு நீதியை மதிக்கணும், ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும்ன்றதான் எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு அயோத்தி ஆவதில் தவறில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. பாஜக RSSஐ படுதோல்வி அடையச் செய்த ஃபைசாபாத் தொகுதியின் அயோத்தி போலவா என திமுக MP கனிமொழி பதிலடி. மதத்தை வைத்து அரசியல் செய்ய பாஜக நினைப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக இருக்கும் வரை பாஜக தமிழகத்தில் கால் பதிக்க முடியாது என உறுதி. வைத்து அரசியல் செய்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள தடம்படி கால் வைத்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்வேன், முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள் கடைசி உடன்பிறப்பு இருக்கிற வரைக்கும், கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டியிருக்க கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள என்றைக்கும் நாம அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டு எதிராக பேச முடியுமா? அதிமுக குறித்து சீமான் விமர்சனம். கூட்டணி வச்சுட்டு அப்புறம் ஏத்து பேசுவியா? நீ எந்த தர்மத்தை விடவும் கூட்டணி தர்மம் பெருசுன்னு உனக்கு தெரியாதா? கொள்கையாவது இதாவது ஏதாவது பேசிருக்காத. நீ கொள்கைன்னா என்னன்னு சொல்லு. கொள்கைன்னா என்னன்னு சொல்லு. ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதி விஜயின் பொதுக்கூட்டத்தை நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் திட்டம்.
அனுமதி கேட்டு கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 16ஆம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வாரிமகாலுக்கு அருகாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அன்புமணியின் பதவிக்காலத்தை முடிவு செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் விளக்கம். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அன்புமணி பாமக தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. தம்மிடமிருந்து கட்சியை பறிக்கும் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் அறிக்கை. பாமக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டு சதி. டெல்லி காவல்துறையில் ராமதாஸ் தரப்பு புகார். தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டாக கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் மருத்துவரையா அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார். பாமகவை உடைக்கும் நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் ஜி.கே. மணி. அன்புமணி தரப்பைச் சேர்ந்த பாலு குற்றச்சாட்டு. அவருடைய நோக்கம் என்ன? கட்சியினுடைய பல தொண்டர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஜி.கே. மணி அவர்கள். இந்த கட்சியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் பறிக்க வேண்டும், இந்த கட்சியை தானும் தன் மகனும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை ஜி.கே. மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் சவாலாக சொல்கிறேன். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் +1 மாணவர்கள் தாக்கியதில் +2 மாணவர் உயிரிழப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையினருடன் உறவினர்கள் வாக்குவாதம். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் 3 வயது குழந்தை கடத்தப்பட்டதால் அதிர்ச்சி. சிசிடிவி காட்சி உதவியுடன் 4 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்து குழந்தையை மீட்டது காவல்துறை. கடலோர தமிழகம், உள் தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விடுமுறை நாளையொட்டி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சூரியன் உதயமானதைக் கண்டு உற்சாகம். சென்னையில் மழை குறைந்த நிலையில் படிப்படியாக அதிகரிக்கும் பனிமூட்டம். காலை நேரத்தில் நீடிக்கும் குளிரால் இதமான சூழல். சென்னை ஆவடி அருகே திருமுல்லைவாயில் பகுதியில் குண்டும் குழியுமாக கிடக்கும் சாலை. ஜல்லிக்கற்களை கொட்டி பள்ளத்தை சரி செய்யும் காவலர்கள். ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் கத்தரிக்காய் விலை கடும் சரிவு. 60 ரூபாய் வரை விலை போன 1 கிலோ கத்தரிக்காய் வெறும் 12 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போனதால் விவசாயிகள் கவலை. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் எதிர்பார்த்த அளவில் விற்பனை இல்லாததால் வியாபாரிகள் வேதனை. சபரிமலை சீசன் என்பதால் மீன்கள் வாங்க ஆர்வம் காட்டாத அசைவ பிரியர்கள். தேனியில் வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1759 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருவதால் 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி.
நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8 விழுக்காடு என்பது புதிய வளர்ச்சியின் குறியீடு. உலக பொருளாதாரம் சறுக்கலில் இருந்தாலும் இந்தியாவின் பாதை வளர்ச்சியில் பயணிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஜவஹர்லால் நேருவை அவமதிப்பதே பாஜகவின் பிரதான நோக்கம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் தங்கத்தேர் வெள்ளோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. ஆப்பிரிக்க நாடான சூடானில் பள்ளி மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய துணை ராணுவ படையினர். 33 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இயற்கை பேரிடர்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1750 தாண்டியதாக அறிவிப்பு. அதிகபட்சமாக இந்தோனேஷியாவில் மட்டும் 900 பேர் உயிரிழந்த சோகம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 2-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி டெஸ்ட் தொடர் தோல்விக்கு பதிலடி. கேரம் உலக கோப்பையில் 3 தங்கப் பதக்கங்களை வென்றார் சென்னை வீராங்கனை கீர்த்தனா. குழு பிரிவில் இந்தியாவின் கீர்த்தனா, காசிமா, மித்ரா, காஜல் குமாரி ஆகியோருக்கு தங்கம். வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்குவது இந்திய சினிமா துறைக்கு பேராபத்து. இந்திய மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்கள் சங்கம் கவலை.